அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் ஐ எம் பாசிபிளுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ நான் பாலசுப்ரமணியம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளாஸஸ். அதில் நான் ஜியாகிரஃபி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா அதையெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ். சரிங்களா? ரிவர்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னமோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இதுவும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இதையும் மேப் பேஸ்டில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்காமே தெரியும், கடகடன் முடிச்சிடறாமே தெரியும், ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும், கடகடன் முடிச்சிடாமே இருக்கும். ஆனால் நீங்கள் மேப்பில் எப்படி படிக்கணும், இதில் எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம். வெதர் அண்ட் கிளைமேட், வானிலை மற்றும் காலநிலை அதை பார்த்தோம். ஸோ மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால், அதுக்கு ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். வாட்டர் ரிசோர்ஸஸ், ஸோ இதுதான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், நீர் வளங்கள். அதில் சில ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக கான்செப்டுவல், இது ரெண்டும் கொஞ்சம் கான்செப்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஃபேக்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. இதுவும் ஃபேக்ட் மட்டும்தான், ஆனால் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸாம்ஸில் ரிவர்ஸ். எப்படி நம்ம இதுக்கு முக்கியத்துவம்னுமோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் இனிமேல் வர 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 கொஞ்சம் கொஞ்சம் முக்கியத்துவம் வருது அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ ரிவர்ஸ் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னெல்லாம் ஆறுகள் இருக்குது இந்தியாவில், எப்படி அதை நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அது எங்கே உருவாகுது, மொத்த நீளம் என்ன, அது எந்த திசையில் போகாது, அதோடைய ட்ரிபியூட்ரிஸ் என்ன, அது துணை நதி என்ன, அதோடைய கிளை நதி என்ன, எந்த நதிகள்லாம் வலது பக்கத்து கிளை நதியாக இருக்குது, எந்த நதிகள்லாம் இடது பக்கம் கிளையாக இருக்குது. ஸோ இதுமாதிரி அதில் பயங்கரமாக என்னென்ன, எந்த பீடபூமியிலேருந்து அது உருவாகுது, எந்த பீடபூமி வழியாக அது போகுது. ஸோ இப்படியெல்லாம் கேள்விகள் வருது. ஸோ நீங்கள் இந்த பீடபூமி அப்படின்னு நினைப்பீங்க, அது வழியாக போகுது. அப்போ நீங்கள் கொஸ்டினையும் டீட்டெயில்டாக பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் கிளாஸஸ்க்கு பெருசாக எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்றதுனால கிளாஸஸை கொஞ்சமாக வச்சுட்டு அதில் கொஸ்டின்ஸை நான் நிறையா உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம், அதுதான் நம்மளோட டாபிக். ஸோ இந்தியாவில் மெயினாக ட்ரைனேஜ் சிஸ்டமை நம்ம 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று இமயமலையிலேருந்து வருது, இன்னொன்று நம்ம பீடபூமி இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை பீடபூமியிலேருந்து வரக்கூடிய நதிகள் அப்படின்ட்டு 2ஆக பிரிக்கிறோம். அதில் இமயமலையிலேருந்து வரக்கூடிய நதிகள் பெருநியல், வற்றாத நதிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுலேருந்து வரக்கூடியது எல்லாமே மழையை பேஸ் பண்ணி தான். ஸோ சீசனுக்கு நிறைய இருக்கும், அப்புறம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா குறைஞ்சிரும், ரொம்ப குறைஞ்சிரும். அதில் ஜென்ரலாக கேள்விகள் அப்படின்னும் போது இமயமலையிலேருந்து வருது பெருநியல். ஆனால் பெருநியல் அப்படின்னும் போது நம்மளுடைய தாமிரபரணியும் பெருநியல் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் போதும் அது மழை இருக்குது, நார்த் ஈஸ்ட்லேயும் அதுக்கு மழை இருக்குது. ஸோ அதனால் அதில் வந்து அது வற்றாத நதி அப்படின்றமே. ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் போகும்போது அதுலேயும் நம்ம அப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ தண்ணி தான் நமக்கு உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. அதில் 2 முக்கியமாக இருக்கிறது இமயமலையிலேருந்து வருது, தீபகற்பம் அப்படின்றதுலேருந்து வருது. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு அதோடைய பேசிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பாருங்கள். இமயமலையிலேருந்து சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா, இந்த 3 நதி மெயினானது. சரிங்களா? இதுடைய துணை நதி, கிளை நதி, அதையெல்லாம் பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீபகற்ப ஆறுகள் அப்படின்னும் போது நர்மதா, தப்பத்தி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படின்றது முக்கியமான நதி. அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன முத நதி என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டஸ், சிந்து நதி தான் நமக்கு முத இருக்கக்கூடிய நதி. சரிங்களா? இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட், இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய நதி அப்படின்றத சொல்கிறாங்க. இது எங்கே சார் உருவாகுது அப்படின்னா திபெத் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இது உருவாகுது. ஸோ திபெத்தில் அப்போ இந்தியாவில் எந்த நதியெல்லாம் உருவாகுது, இந்தியாவிலேருந்து இப்போ கங்கை எங்கே சார் உருவாகுது, அது இந்தியாவில் உத்தரகாண்டில். ஆனால் சிந்து நதி எங்கே சார், இந்தியாவுக்கு அந்த சைடில் சைனா டிபெட்டில் உருவாகுது. பிரம்மபுத்திரா எங்கே சார் உருவாகுது, சைனாவில் உருவாகுது. சத்லுஜ் எங்கே சார் உருவாகுது, சைனாவில் உருவாகுது. இது பெரிய ரிவர் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா தீஸ்தா எங்கே சார் உருவாகுது, சங்கோஷ் எங்கே சார் உருவாகுது. ஸோ சத்லுஜே நம்ம படிக்க மாட்டோம். அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அது எங்கே உருவாகுது, அது இந்தியாவுக்குள்ளேயா இந்தியாவுக்கு வெளியிலையா, எந்த மாநிலத்தில் உருவாகுது அப்படின்றது ஒரு ஃபேக்டர் நம்ம படித்தாகணும். ஈஸி மாதிரி தெரியும், நமக்கு பிரச்சனைகள் அங்கெல்லாம் வரும். ஸோ கைலாஷ் ரேஞ்சு, மானசரோவர் அப்படின்ற ஒரு லேக்லேருந்து தான் உருவாகிறது. இது மொத்த நீளம் எவ்வளோ சார் அப்படின்னா அதோடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5150 மீட்டரு. மொத்த நீளம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2880. அதில் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 709. ஸோ இதில் ஃபேக்டில் 2 இருக்குது சார், 2880 2850 எது இருக்குதோ போடுங்க, 2த்தையும் படித்து வைங்க.
ஸோ ஏன்னா நமக்கு 2 ஆப்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா 2க்குமே மார்க்கு குடுப்பாங்க. ஸோ நீங்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும், இஃப் சப்போஸ் புக்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2த்தையுமே ஆன்ஸரா குடுத்துருவாங்க. ஆனா 709 இந்தியால இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள வருது, லடாக், சஸ்கர் மலைத்தொடர்ச்சிக்கு இடையே போகுது. நெறையா ஆறுகள் அதோடைய துணை ஆறுகளா இருக்கு. என்னெல்லாம் சார்? லடாக்கு, சஸ்கர், ஜொயாக்கு அப்படின்ட்டு பலவிதமான நதிகள் இதுக்கு துணை ஆறா இருக்கு. இதுடைய மெயின் துணை ஆறுகள் எது சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெல்லம், சென்னாப், ரவி, பீஸ், சத்லுஜ் இந்த ஆர்டரையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நார்த்லேருந்து சவுத்துக்கு அடுக்கி வைங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இண்டஸ்க்கு கீழ இண்டஸ்க்கு சவுத்துல தான் வந்து ஜெல்லம், அதுக்கு கீழ சென்னாப், அதுக்கு கீழ ரவி, பீஸ், சத்லுஜ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு வெளியில உருவாகுது, சத்லுஜும் இந்தியாவுக்கு வெளியில உருவாகுது அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இதுல எது சார் இருக்கிறதுலே பெரிய ட்ரிபியூட்டரி, பெரிய ஆறு, துணை ஆறு இண்டஸ்க்கு அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா, சென்னப் தான் பெரிய ஆறு. ஸோ இது மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ? இந்தியால எத்தனை கிலோமீட்டர்? எங்க உருவாகுது? இதே நார்த்லேருந்து சவுத்து வரிசைப்படுத்துங்க. இல்ல சவுத்லேருந்து நார்த்துக்கு வரிசைப்படுத்துங்க. இந்தியாவுக்கு வெளியில உருவாகக்கூடிய ரிவர்ஸ் பேர்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். நீங்க அத நோக்கி படிக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, கங்கை நதி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கங்கை ரிவர் அப்படின்றது இந்தியால உத்தரகாண்ட்ல உருவாகுது. ஸோ அதுல ஏதாவது உத்தரகாண்ட்ல ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வந்துச்சு அப்படின்போது, வெள்ளம் எங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? என்ன ஆறுகள் இருக்கு? அதெல்லாம் படிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தாமிரபரணியில வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா, தாமிரபரணியுடைய கிளையாறு, துணையாறு எதுல வெள்ளம் வந்துச்சு? அது எங்க உருவாகுது? டீட்டெயில்டா படிக்கணும். ஏன் அப்படின்னா, பின்னாடி நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது அதையும் நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? கங்கை ரிவர் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கங்கை ரிவர் சிஸ்டம் எங்க சார் ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா, பாகீரதி அப்படின்ற ஒரு ரிவர் தான் சார். கங்கோத்ரி கிளேஷியர் உத்தரகாண்ட்லேருந்து உருவாகுது. 7000 மீட்டர் உயரத்துல உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உத்தரகாண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மொத்த நீளம் எவ்வளவு சார் அப்படின்னா 25 கிலோமீட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுடைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்ன சார்? அப்ப இதுல நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஸோ இண்டஸ்ட்ரியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க படிச்ச அந்த ஜெல்லம், சென்னம், ரவி, பி, சத்லுஜ் எல்லாமே லெஃப்ட் சைடுல இருந்து ட்ரிபியூட்டரி, ரைட் சைட்லயும் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா, சின்ன ரிவர் தான். அது என்னன்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல போடுங்க. இண்டஸ் உடைய ரைட் சைட் ட்ரிபியூட்டரிஸ், ரைட் சைடுல இருக்கக்கூடிய துணையாறுகள் என்னெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கங்கையை பத்தி படிச்சோம் அப்படின்னா, கங்கைய நீங்க ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து எல்லா திசையிலேருந்தும் வந்து சேரக்கூடிய ஆறுகள் பேரை படிச்சு வச்சிருக்கணும். அப்ப யமுனை எப்படி சார் சேருது அப்படின்னா, யமுனை வந்து அது சவுத்துல வந்து சேருது. சரிங்களா? இப்போ இன்னொரு நதிகள்லாம் இருக்குது. என்ன சார்? கோமதி, காண்டக், கோசி, காக்ரா இதெல்லாம் எங்க சார் சேருது அப்படின்னா, நார்த்ல சேருது. அத வரிசையா நீங்க தெரிஞ்சுக்கணும். எது முதல்ல வருது? எது 2வது வருது? வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்ல எப்படி வருது? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அதுல சேரல? தீஸ்தான் ஒரு நதி இருக்கு. சங்போஷ்னு ஒரு நதி இருக்கு. அது கங்கையோட சேருதா? சேரலையா? அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கங்கைக்கு இன்னொரு பேர் இருக்கு சார். பங்களாதேஷ்குள்ள போன உடனே அதுக்கு பேரு பத்மா அப்படின்றத சொல்றாங்க. பங்களாதேஷ்குள்ள சேர்ந்த உடனே. பங்களாதேஷ்ல சேர்ந்த உடனே பங்களாதேஷ் பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்ல வந்த உடனே என்ன பேரு? அப்போ அதுக்கப்புறம் பங்களாதேஷும் கங்கையும் ஒண்ணா சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அப்ப இங்க நம்ம பத்மா அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த பங்களாதேஷ்குள்ள பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பேரு தெரிஞ்சா கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால்ல போய் சேருது. பிரம்மபுத்திராவும் கங்கையும் ஒண்ணாயி பே ஆஃப் பெங்கால்ல போய் சேருது. இந்த கங்கை ஒரு பார்ட் ஹூக்ளின்ற ஒரு நதி, அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல போயிருக்குது. எல்லாமே பே ஆஃப் பெங்கால்ல சேருது. பெரிய ஒரு காடு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுது. சுந்தர்பன் அப்படின்ற ஒரு காடை ஒண்ணு ஃபார்ம் பண்ணுது. பெரிய டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது. பெரிய உலகத்திலேயே பெரிய டெல்டா எது சார் அப்படின்னா, இந்த கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா தான் உலகத்திலேயே பெரிய டெல்டா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு பெரிய டெல்டா ஃபார்ம் பண்ணுது பே ஆஃப் பெங்கால் அப்படின்றதுல. அடுத்தது என்ன சார்? பிரம்மபுத்திரா எங்க சார்? அதுவும் திபெத்ல தான் சார் ஃபார்ம் ஆகுது. அதோடைய பேர் என்ன சார் அப்படின்னா, சாங்போ அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பியூரிஃபையர், தூய்மை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சாங்போ பியூரிஃபையர் இதை அப்பப்போ கேட்டிருக்காங்க. இது எங்க உருவாகுது? கைலாஷ் ரேஞ்சு திபெத்ல தான் உருவாகுது. இது எங்க சார்னா மானசரோவர் அப்படின்ற லேக் பக்கத்துல உருவாகுது. ஸோ நீங்க என்ன நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மானசரோவர் அப்படின்ற லேக்கு அப்படின்னு ஒன்று உருவாகுது சார்.
ஸோ திபெத்தில் உருவாகுது மானசரோவர் அப்படின்றது தான் சார். ஸோ மானசரோவர் சேமுங்டாங் கிளேஷியர், கைலாஷ் ரேஞ்சு, மானசரோவர், இதுவும் 5150 மீட்டர் உயரத்தில். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இண்டஸும் சரி இதுவும் சரி 5150 திபெத்தில் தான் உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். நம்மளுடைய கங்கை பார்த்தீங்கன்னா பாகீரதி, அது வந்து உத்தரகாண்டில் உருவாகுது. அது 7000 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இது ரெண்டும் 5000 மீட்டரில் இருக்குது. இதோடைய பேர் என்னென்னா டிசாங்போ அப்படின்றது சொல்கிறாங்க. இதோடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா 2900 கிலோமீட்டர். இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ தூரம் சார் பாயுது? 900 கிலோமீட்டர். அப்போ கங்கை எப்படி சார் 25 25 2525 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் முழுக்க இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. பங்களாதேஷில் போகுது. பங்களாதேஷில் போனவுடனே பேர் மாறுது. இதுலேருந்து ஒரு கிளை ஹூக்லி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சேரும்போது என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதுடைய துணை நதிகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தீஸ்தா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ, சங்கோஷ் அப்படின்ட்டு பல விதமான நதிகள் இருக்குது. நான் அப்போ கேட்ட பார்த்தீங்களா, இது கங்கை பங்களாதேஷ்குள்ள போனவுடனே இதுக்கு பேர் ஜமுனா, இது கங்கையோட சேர்ந்தவுடனே இதுக்கு பேர் மேகனா அப்படின்றத சொல்றாங்க. இந்த கேள்விகள் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டாஸை கேட்குறாங்க. ஸோ இதோடைய துணை நதிகள்லாம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த துணை நதிகள்லேயே எதெல்லாம் எங்கேருந்து வந்து கனெக்ட் தீஸ்தா எங்கே சார் உருவாகுது? இந்தியாலையா, இல்லை சிக்கிம்லையா, இல்லை நேபாள்லையா? அதேமாதிரி சங்கோஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எங்கே சார்? பூட்டான். இப்போ இந்தியாவில் உருவாகாத நதியெல்லாம் கேளுங்க. அதை 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சத்லுஜை கேட்டிருக்காங்க, இண்டஸை கேட்டிருக்காங்க, சங்கோஷை கேட்டிருக்காங்க. பின்ன நம்ம கொஸ்டின்ஸில் அதையெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? இந்த பேர்களையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், தீஸ்தா, மானாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் இதுடைய துணை நதிகள். ஸோ இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய நதிகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே உருவாகுது? இமயமலையில் உருவாகுது. இது மிக நீளமானது, மிக அகலமானது. ஸோ நீளமாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. இது வற்றாத நதிகள், வற்றாத ஜீவ நதிகள், பெரினியல் இன் நேச்சர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு இது சூட்டபுளாக இல்லை. சரிங்களா? இதுலேருந்து ஆற்றல் நம்மளால் செய்ய முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மலையில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டேம் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று, இங்கேயும் கூட நீங்கள் பெருசாக டேம் கட்டி வச்சிங்க அப்படின்னா ஒரு சில சமயத்தில் தண்ணி ரொம்ப வரும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம நிறைய கட்டுறோம். பட் இருந்தாலும் இது அன்சூட்டபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா இங்கே மலை உருவாகுது, மலையிலேருந்து தரைக்கு வருது, தரையிலேருந்து அது சாருன்னு போகுது. இந்த மிடில்லேருந்து இந்த கடலில் போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனில் இதில் நம்மளால் நேவிகபிள் கப்பல்லாம் விட முடியும். சரிங்களா? சரிங்களா? போக்குவரத்து இதில் நம்மளால கப்பல் போக்குவரத்து நம்மளால பண்ண முடியும். எதில்? இமயமலையில். அப்போ பாக்கி என்ன சார் இருக்குது? பாக்கி நான் பெரினியல் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய நதிகள்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம அதை படிக்கும்போது பார்ப்போம். சார் இதானா சார் நமக்கு? இல்லை சார், நீங்கள் வந்து சத்லுஜை பற்றி படிக்கணும், நீங்கள் வந்து சென்னாபு, ரவி, பீஸு இதை பற்றிலாம் படிக்கணும், அப்புறம் யமுனியை பற்றி படிக்கணும். இங்கே சவுத்தில் உருவாகுது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஒன்னொன்னையும் நம்ம இப்போ பார்ப்போம். கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்கள். நம்மளுடைய தீபகற்ப ஆறுகளை பற்றி படிக்க போகிறோம். ஸோ பெனின்சுலார் ரிவரை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த பெனின்சுலார் ரிவர் எங்கே சார் உருவாகுது அப்படின்னா இமயமலை இல்லாத பாக்கி இடத்துல உருவாகுது. எங்கெங்க உருவாகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவாகுது. இல்லை நமக்கு இருக்கக்கூடிய அந்த பீடபூமிகளை வேற எங்கெங்கயோ அமர்கண்டாக் அப்படின்ற ஒரு ரீஜன், பெட்டுல் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு மலையில உருவாகி போக போகுது. அது ஒன்று எங்கெங்க உருவாகி போக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னா கிழக்கு நோக்கி பார்க்கக்கூடிய நதிகள், மேற்கு நோக்கி. இந்த மேற்கு நோக்கி அப்படின்றது அப்பப்ப கேட்குறாங்க. ஸோ மெயினா பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நதிகள் தான். நர்மதா, தப்பத்தி, மாஹி, லூனி, இந்த மாதிரி ஒரு சில சபர்மதி இதெல்லாம் தான் மேற்கு நோக்கி பாயுது. அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ முதல்ல கிழக்கு நோக்கி பாயக்கூடியது என்னெல்லாம் சார் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் மெயினான ரிவர். இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்றத ஐடியாஸை நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸை நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா ஆகிடும். ஏன்னா அது ஃபுல்லாக ஃபேக்ட் அப்படின்றதுனால நீங்கள் தான் அதையே பக்காவாக படிக்கணும். எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பொறுத்து. சரிங்களா? ஸோ மகாநதி எங்கே சார்? ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ராய்ப்பூர்ன்ற டிஸ்ட்ரிக்ட். ராய்ப்பூர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது. சரிங்களா? சத்தீஸ்கர்
மாநிலத்துல ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துல இது உருவாகுது. மொத்த கிலோமீட்டர் எவ்வளவு சார் அப்படின்னா 851 கிலோமீட்டர் இது. சரிங்களா? இது கிழக்கே நோக்கி போகக்கூடிய ஒரு இது. இதுடைய துணை நதிகளை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சே ஆகணும். சரிங்களா? சியோநாத், தெல்லன், சாண்டூர், இப், இதெல்லாம் தெல்லன், சாந்தூர், இதெல்லாம் வந்து இதுடைய துணை நதிகள். சரிங்களா? இந்த மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மகாநதி வந்து ரெண்டா பிரியுது. எங்க சார் பிரியுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து டெல்டா ஃபார்ம் பண்ணுது. எங்க மகாநதி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெல்டா ஃபார்ம் பண்ணி பே ஆஃப் பெங்கால்ல போய் கடக்குது. ஸோ இது எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சே ஆகணும். ஸோ மகாநதியை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதே மாதிரி கோதாவரி, கோதாவரியும் எங்க உருவாகுது? மகாராஷ்டிரால உருவாகுது. மகாராஷ்டிரால எங்க சார் உருவாகுது? நாக்பூர்ன்ற ரீஜன்ல உருவாகுது. சவுத் இந்தியாலே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ரிவர் எது சார் அப்படின்னா இதுதான். 1465 கிலோமீட்டர். எங்க உருவாகுது? நாசிக்ல உருவாகுது. நாசிக் மகாராஷ்டிரால உருவாகுது. இது எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் போகுது? ஆந்திர பிரதேஷ் போதா, தெலுங்கானாவுக்கு போதா, ஒடிசாவுக்கு போதா, அதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது கடல்ல போய் எங்க கலக்குது? இதுடைய துணை நதிகள்லாம் எது அப்படின்னா பூர்ணா, பெண்கங்கா, பிராணிதி, இந்திராவதி, தால், சலாமி அப்படின்றத சொல்றாங்க. பாத்தீங்களா? பூர்ணா, பெண்கங்கா, சரிங்களா? தால், சலாமி, இதெல்லாம் வந்து இதுடைய துணை நதி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ராஜமுந்திரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இது ரெண்டா பிரியுது. கௌதமி அண்ட் வசிஷ்டா, இதையும் கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல இருக்குது ராஜமுந்திரி அப்படின்ட்டு. அங்க வந்து நிறைய செடிகளுக்கு ரொம்ப ஃபேமஸானது ராஜமுந்திரின்றது. ஸோ இதையும் கேட்டிருக்காங்க. இது கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி கொள்ளெரு அப்படின்ட்டு ஒரு லேக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு ஃபார்ம் பண்ணுது கோதாவரி. ஒரு டெல்டா ஃபார்ம் பண்ணி கோதாவரி, கிருஷ்ணா, அது ஒரு பெரிய டெல்டா அங்கே ஃபார்ம் பண்ணி பே ஆஃப் பெங்காலில் கடலில் கறக்குது. ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதுலாம் இங்கே கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வேற என்னெல்லாம் படிக்கணும்? இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டை நீங்கள் படிச்சிருவீங்க. இதை தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கு? அப்போ கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்க சார் உருவாகுது? கிருஷ்ணா எங்க உருவாகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மகாபலீஸ்வர் அப்படின்ற ஒரு இடம். அது எங்க சார் இருக்குது? மகாராஷ்டிரால இருக்கு. இது எத்தனை கிலோமீட்டர் சார்? 1400. இதுடைய துணை நதிகள்லாம் ரொம்ப பெருசு. பீமா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, துங்கபத்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பெரிய ரிவர் மாதிரி. அதெல்லாம் பெரிய ரிவர்ஸா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ பீமா, பெடவாகு, மூசி, கோய்னா, துங்கபத்ரா அப்படின்ட்டு பல விதமானது இருக்குது. இது வந்து ஹம்சலா தேவி அப்படின்ற இடத்துல போய் பே ஆஃப் பெங்கால்ல கலந்துருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு டெல்டா ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது நம்மளுடைய காவேரி. காவேரி எங்க சார் ஃபார்ம் ஆகுது? காவேரி கர்நாடகால ஃபார்ம் ஆகுது. கொடகு அப்படின்ற ஒரு ரீஜன்ல ஃபார்ம் ஆகுது. மொத்த கிலோமீட்டர் எவ்வளவு சார்? 800 கிலோமீட்டர். இது எந்தெந்த ஸ்டேட்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி. இது போய் கடல்ல எங்க சேருது? இதுடைய துணை நதிகள் எது? இதுடைய இது எது? ஸோ இது ரெண்டு பேரும் எத்தனை கிலோமீட்டருக்கு பார்டர்ல வருது? ஒகேனக்கல்ல 64 கிலோமீட்டர் வருது. தமிழ்நாடுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது? தமிழ்நாடுல அது மொத்த சதவீதம் எத்தனை? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் இதுல கேட்கறாங்க. ஸோ இந்த காவேரியை பத்தியும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது வெஸ்ட். ஸோ இதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள். அப்போ மேற்கு நோக்கி போகக்கூடிய நதிகள் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நர்மதா. நர்மதா எங்க சார் இருக்கு? அமர்கண்டாக் பிளாட்டோ, சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் பார்டர்ல இது உருவாகுது. இது எத்தனை கிலோமீட்டர் சார் போகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 1312 கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு இது போகுது. இது என்ன சார்? இது டெல்டா ஃபார்ம் பண்ணுதா? இது டெல்டா ஃபார்ம் பண்றதே கிடையாது. சரிங்களா? இது எஸ்டுரி தான் ஃபார்ம் பண்ணுது. அரேபியன் சீல போய் கலக்குது. ஸோ இது அரேபியன் சி. இது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வெஸ்ட் ஃப்ளோயிங், மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதி. இதுடைய ட்ரிபியூட்டரிஸ் என்னெல்லாம் அப்படின்றத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைரக்டான கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்க அப்படியே மக்கு தான் அடிக்கணும். ஸோ நீங்க மக் அடிச்சு வச்சாதான் இதெல்லாம். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ நர்மதா மட்டும் இல்லை சார், தப்பத்தியும்ட்டு ஒன்று இருக்கு. அதுவும் கூட வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் தான். 724 கிலோமீட்டர் தான் போகுது. சரிங்களா? இது பெட்டுல், முல்டாய் பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ்ல இருக்குது. சரிங்களா? மத்திய பிரதேசத்துல இருக்குது. 724 கிலோமீட்டர். சரிங்களா? பெட்டுல் மாவட்டம் மத்திய பிரதேஷ்ல உருவாகுது. இதுவும் அரேபியன் சீல தான் போய் கலக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுடைய துணை நதிகள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா?
ஸோ இது என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஜென்ரலா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகுது. அங்க மட்டும் இல்ல, பல இடத்துல உருவாகுது. பட் தாமோதர் அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்குது. இது இமயமலையில உருவாகுற மாரி மிக நீளமா இல்ல. ஸோ 25, 25, 2900 அத்தனை கிலோமீட்டர் போகாம, இது 500, 700, 800, 1000 அதிகபட்சமா 1465 கிலோமீட்டர் தான். ஸோ அவ்வளவு நீளம் இல்ல, அவ்வளவு அகலமும் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இது வற்றாத நதி இல்ல, இது வற்றும் நதி அப்படின்னு. ஸோ மழை பெஞ்சா தான் இங்க தண்ணி, மழை பெய்யலைன்னா தண்ணி கிடையாது அப்படின்றது. இங்க வந்து நம்ம ஆற்றல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ஸ் மூலியம் கரண்ட்டை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றது. இது வந்து கப்பல் போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளா இருக்கிறது இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் ஐடியாஸ். நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இதை வச்சு மட்டும் நம்மளால படிச்சிட முடியுமா அப்படி இல்லை சார். கொஸ்டின்ஸோட பார்க்கும்போது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை நான் உங்க கையில கொடுத்துட்றேன். ஸோ இதை நீங்க அப்பதான் திருப்பி திருப்பி படிக்க முடியும். ஸோ என்னெல்லாம் கேள்விகள் ரீசெண்டா இந்த 2 வருஷத்துல கேட்டிருக்காங்க இதுல அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு ஆறுகள்லாம் கொடுத்துட்டு இதைய வடக்குலேருந்து தெற்குக்கு அடுக்கி வைங்க. இல்ல மேற்குலேருந்து கிழக்குல எப்படி போகுது? அப்ப கங்கை நதியில கங்கையுடைய துணை நதிகள் அதெல்லாம் வந்து மேற்குலேருந்து கிழக்கு, இல்ல கிழக்குலேருந்து மேற்குன்னு கேட்க முடியும். இதே சிந்து நதி, நம்மளுடைய பெனின்சுலார்ல இருக்கக்கூடிய நதி, இதெல்லாம் வந்து நார்த் டு சவுத், இல்ல சவுத் டு நார்த்னு அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோதாவரி, மகாநதி, காவேரி, கிருஷ்ணா. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஆன்சரு நீங்க இதுதான். ஸோ நம்ம இப்போ மேப்ல பார்த்தோம்னா, நான் எதுக்காக மேப் பாருங்க மேப் பாருங்கன்னு சொல்றேன்னா, இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நீங்க பாருங்க, சிந்து நம்ம பார்த்தோம். சிந்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஜெல்லம், சென்னாப், ரவி, பீஸ், சத்லுஜ். அப்போ இது நார்த்ல இருந்து சவுத்து அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இதே இது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் சொல்லுங்க அப்படின்னா பாருங்க, யமுனை, கங்கை, காக்ரா, கோசி, தீஸ்தா அப்படின்ட்டு நீங்க வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் போகலாம். இல்ல சம்பல், பெட்டுவா, கென்னு, சன்னு அப்படின்ட்டு நீங்க வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டும் உங்களை கேட்கலாம். எதெல்லாம் கிழக்கை நோக்கி போகுது, எதெல்லாம் மேற்கை நோக்கி போகுது. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. அப்போ நார்த்ல இருந்து சவுத். இப்போ நீங்க மேப்ல எந்தெந்த நதிலாம் நார்த்ல இருந்து சவுத், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் எப்படி கேட்க முடியுமோ அதை அப்படி நீங்க படிச்சு வைக்கணும். ஏன்னா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் நார்த் சவுத் இதை அடுக்கி வைங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாதான் உங்களுக்கு. ஸோ நீங்க வெறும் புக்ல மட்டும் படிச்சா பத்தாது, இந்த மாதிரி ஒரு தடவை மேப்லையும் பார்த்து வச்சிங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா இதுல ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் எப்படி சார் கேட்டிருக்காங்க, அந்த நதி எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம படிக்கணும். இப்போ அந்த நதி எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்றது இதுல என்ன கேட்டிருக்காங்க, எந்த நதி கர்நாடகால உற்பத்தி ஆகல அப்படின்றத கேட்கிறாங்க. இது எந்த நதி சார் அப்படின்றத பாருங்க. ஸோ கர்நாடகாலனா பவானி நதி உற்பத்தி ஆகல. ஏன் சார் பவானி எங்க சார் உற்பத்தி ஆகுது, கேரளால உற்பத்தி ஆகுது. அப்போ பாலாறு, பெண்ணையாறு, காவேரி இது மூணு எங்க சார் உற்பத்தி ஆகுது, மூணுமே கர்நாடகால தான் உற்பத்தி ஆகுது. அதையும் நம்ம பார்ப்போம் எங்கெங்க எது எது இருக்கு அப்படின்றது பாருங்க. ஸோ இங்க எங்க சார் பாலாறு இருக்கு, பாலாறு இங்க இருக்கு. பாலாறு எங்க சார் உற்பத்தி ஆகுது, கர்நாடகால உற்பத்தி ஆகுது, ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ் வழியா வருது. சரிங்களா? அதோடைய துணை நதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உற்பத்தி ஆகுது. மெயின் ரிவர் பார்த்தீங்கன்னா கோலாறுல பாலாறு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு 3 மாநிலத்திலையும் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது உற்பத்தி ஆகிறது கர்நாடகால அப்படின்றது நம்ம பெண்ணையாறு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் கர்நாடகால தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இங்க அப்புறம் நம்மளுடைய காவேரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காவேரி எங்க சார் இருக்குது, இங்க உற்பத்தியாகி வருது. ஆனா பவானி அப்படின்றது இந்த நதி எங்க உற்பத்தி ஆகுது, கேரளால உற்பத்தி ஆகி வருது. ஸோ கர்நாடகால உற்பத்தி ஆகல. அப்ப நீங்க எங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன கொஸ்டின் அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. இங்க காலம் ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க, காலம் பி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஒரு சைடுல நதியும் இன்னொரு சைடுல பீடபூமி, எந்த பீடபூமி வழியா அது பாஞ்சு போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் சார் இது. சரிங்களா? ஸோ இதுல நம்ம மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். பட் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ மால்வா பிளாட்டோ அப்படின்றத சொல்றாங்க. அப்போ மால்வா பிளாட்டோ எங்க நமக்கு இருக்குன்னு தெரியணும். அப்போ அந்த நதி அந்த அந்த பீடபூமி வழியா போகுதா அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? சோட்டா நாக்பூர் எங்க இருக்கு, மெகாலயா எங்க இருக்கு, மகாராஷ்டிரா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ மால்வா பிளாட்டோ அப்படின்னும் போது சம்பல் சம்பல் நதி மால்வா பிளாட்டோல இருக்குது. ஸோ மால்வா பிளாட்டோ எங்க சார் இருக்கு, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அந்த ரீஜன்ல மால்வா பிளாட்டோ, சம்பலும் அங்கதான் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? சோட்டா நாக்பூர் எங்க சார் இருக்கு, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த ரீஜன்ல சோட்டா நாக்பூர் பிளாட்டோ இருக்குது. அப்படின்னா என்ன சார், தாமோதர் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல தாமோதர் ஃப்ளோ ஆகுது. மெகாலயா பிளாட்டோ எங்க சார், மெகாலயால என்ன சார் இருக்குது, மகாராஷ்டிரால தபதி,
சரிங்களா? மகாராஷ்டிரால தப்பத்தி. அப்ப மெகாலயா பிளாட்டோ எங்க சார் இருக்கு? மேகாலயால இருக்கு. ஆனா யமுனானா கங்கை. அப்ப கங்கையும் அங்க ஃப்ளோ ஆகுது. அப்போ அது பக்கத்துல ஃப்ளோ ஆகுது. அத பேஸ் பண்ணி இல்ல அப்படின்னாலும் நம்ம இந்த 3 ஆப்ஷன வச்சு இத நம்மளால மேட்ச் அவுட் பண்ண முடியும். இந்த 3 கரெக்ட்டா வந்துருச்சு அப்படின்னா மேட்ச் அவுட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால நீங்க இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின தான் நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ 3 மேட்ச் பண்ண முடியும். அது ஒண்ணி தான். இது ஒண்டி தான் உங்களால அதனால ஆன்சர் பண்ண முடியும். நான் எதுக்காக இந்த கொஸ்டின் குடுத்துருக்கேன் அப்படின்னா, கொஸ்டினு நீங்க ரிவர மட்டும் படிச்சுட்டு போயிட்டா பத்தாது. ரிவர் கூட நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அது எங்கெங்கெல்லாம் போகுது? எந்தெந்த மாநிலத்தில தான் போகுது? அது மேற்கு நோக்கி பாயுதா? கிழக்கு நோக்கி பாயுதா? எந்த பீடபூமியில போகுது? அப்ப மால்வா பிளாட்டோ எங்க சார் இருக்குது? மால்வா பிளாட்டோ இங்க இருக்குது. சோட்டா நாக்பூர் பிளாட்டோ எங்க சார் இருக்குது? சோட்டா நாக்பூர் பிளாட்டோ இங்க இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்ன சார் பார்த்தோம் நம்ப? மால்வா பிளாட்டோ, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ, மெகாலயா பிளாட்டோ, மகாராஷ்டிரா பிளாட்டோ. அப்ப மகாராஷ்டிரா பிளாட்டோ எங்க சார் இருக்குது? மகாராஷ்டிரா இங்க தான் இருக்குது. இப்ப நர்மதா தப்பத்தி இங்க தான் இருக்குது. மெகாலயா பிளாட்டோ இங்க வரும். பட் என்ன அப்டின்னா, நம்ம யமுனை, கங்கை அப்படி போய் பிரம்மபுத்திராவோட மீட் ஆகுறதுனால, இந்த ரீஜியன்லலாமும் நம்ம மெகாலயா பிளாட்டோன்னு எடுத்தோம் அப்டின்னா, யமுனை, கங்கைலாம் இங்க ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்டின்னா, நீங்க எந்தெந்த ரிவர் எந்தெந்த பீடபூமியில ஃப்ளோ ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம ஒரு தடவ பார்த்தா போதும். நமக்கு அங்க ஆன்ஸர ஈஸியா செலக்ட் பண்ணிட முடியும். 1, 2 வச்சே நம்மளால ஆப்ஷன கண்டுபிடிச்சிட முடியும். இதையும் நீங்க படிச்சு வைங்க அப்படின்ட்டு தான் சொல்றோம். அடுத்தது என்ன சார்? மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சார்? அதுடைய துணை நதி, அதுடைய கிளை நதி இதெல்லாம் நம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இண்டஸ். இண்டஸ் உடைய துணை நதி என்ன சார்? ஜெல்லம். இண்டஸோடது ஜெல்லம், சென்னப், ரவி, பீஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஜெல்லம், சென்னப், ரவி, பீஸ், சத்லுஜ் அப்படின்றது. பிரம்மபுத்திராவோடது என்ன சார்? பிரம்மபுத்திராவோடது சாங்கோஷ் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். சாங்கோஷ் பூட்டான்ல உருவாகுது. எதுக்கு சார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா இதுல தான் வந்து ஃப்ளட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. சரிங்களா? கோதாவரி எங்க சார் இருக்குது? கிருஷ்ணா எங்க சார் இருக்குது? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாவோடது பீமா, கோதாவரியோடது பஞ்சகங்கா. அப்ப எல்லா நதியுடைய துணை நதி, கிளை நதி அப்படின்றத நம்ம படிச்சு வைக்கணும். சார் அந்த துணை நதி, கிளை நதியும் வலது பக்கத்துல எது மீட் ஆகுது, இல்ல நார்த்ல எது மீட் ஆகுது, சவுத்ல எது மீட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த மேப்பு. நீங்க மேப்ல இந்த நதியில எதுடைய துணை நதி, கிளை நதிலாம் கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும். அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாருங்க. ஸோ கங்காவுடைய 2 முக்கியமான இது. அதாவது அலக்நந்தா, பாகீரதி. அப்போ நீங்க மேப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா புரியும். என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத் அதெல்லாம் இருக்குது. அலக்நந்தா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? பாகீரதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது 2ம் மீட் ஆகுற இடத்துக்கு பேரு தேவ் பிரயாக் அப்படின்றாங்க. இது எதுக்கு சார் அந்த டைம்ல கேட்டாங்க அப்படின்னா, அப்போ வெள்ளம் வந்துச்சு. 2022 அந்த சமயத்துலாம் பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு உத்தரகாண்ட்ல. அத தொடர்ச்சியா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்ப நீங்க என்ன படிக்கணும் இதுல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு வெள்ளம், கிள்ளம் பெரிய லெவல்ல ஏதாவது ஒண்ணு டேம் கட்டியிருக்காங்க, இல்ல பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஏதாவது ஒரு ரிவர் மேல ஏதாவது ஒரு கட்டினா, அத பத்தியான ஒரு டீட்டெயில். அப்போ தமிழ்நாட்டுல இங்க சவுத்ல இப்போ வெள்ளம் வந்திருக்கு. அப்ப அந்த நதிகள பத்தி டீட்டெயில்டா படிங்க. அதோடைய துணை நதிகள், கிளை நதிகள், எதுல ஜாஸ்தி வெள்ளம் வந்துச்சு, அது எந்த ஊர்ல வருது, அது எங்க ஒரிஜினேட் ஆகுது கேட்கலாம். ஏன்னா அப்படிதான் இந்த கொஸ்டின் இருக்குது. தேவ பிரயாக் எதுக்காக கேட்டாங்கன்னா, அந்த சமயத்துல அங்க வெள்ளம் இருந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ். அதையும் நீங்க லைட்டா ரிவர்ஸ்க்கு பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். அடுத்தது என்ன சார் அப்படின்னா, கோதாவரியுடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய நதி எது அப்படின்றத கேட்குறாங்க. கோதாவரியின் நதியின் வலது துணை ஆறு எது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ரைட் ட்ரிபியூட்டரி எது? எதுக்கு? கோதாவரியுடைய ரைட் ட்ரிபியூட்டரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சிரா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ பாக்கி எல்லாம் லெஃப்ட். அப்போ ஒரு நதி, அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கோதாவரி, மகாநதி, இந்த கிருஷ்ணாவோடது அப்பப்போ நம்மளுடைய காவேரி இதுடைய துணை நதி எது, கிளை நதி எது, வலது கிளை நதி எது, துணை இதை பத்தி அப்பப்போ கங்காவோடது கேட்குறாங்க, இண்டஸோடது கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பிரம்மபுத்திரா பெருசாக கேட்கல. நம்மளுடைய இந்த கோதாவரி, நர்மதா இதெல்லாம் பத்தி அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருக்குது எல்லாமே ஃபேக்ட். ஃபேக்டை நீங்க படிச்சே ஆகணும். ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் கோதாவரி. கோதாவரியுடைய ரைட் எது, லெஃப்ட் எது? அந்த சைடில் இருக்குது லெஃப்ட் இந்திராவதி, வார்தா, வெய்கங்கா, பூர்ணா அதெல்லாம். இந்த சைடில் பாருங்க மஞ்சிரா. ஸோ ரைட்டு. ஸோ இது இப்படி போகுது, இந்த திசையில் போயிட்டு இருக்குது இது. அப்போ இது வரைக்கும் ரைட் சைடு. அப்போ மஞ்சிரா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த வெஸ்ட் சைடில் அதாவது ராஜஸ்தான், குஜராத்தில் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எது? எந்த நதியெல்லாம் போய் கடல்ல கலக்கறது இல்ல? எந்த நதியெல்லாம் உப்பு கலந்த தண்ணியா இருக்குது? அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்
அங்க வருது. சரிங்களா? இது என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. எந்த நதி வந்து போய் கடல்ல ஜெனரலா நதி வந்து கடல்ல போய் கலக்கணும். ஆனா ஒரு 2 நதி, முக்கியமா 2 நதி பார்த்தீங்க அப்படின்னா, கடல்ல கலக்கறதில்ல. அது என்ன அப்படின்னா, இந்த ஹாக்ரா காகர் அப்படின்ற ஒரு நதி கலக்கறதில்ல. லூனின்னு ஒரு நதி இருக்கு. அதுவும் கடல்ல கலக்கறதில்ல. ஸோ இந்த 2 நதிய வந்து அப்பப்ப கேட்கறாங்க. அதனால நீங்க அத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன சார்? எது இதுல வத்தாத நதி அப்படின்ற மாரி. எது இதுல பெரினியல் ரிவர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எது சார்? ஹிமாலயன் ரிவர்ஸ் தான் பெரினியல் ரிவர்ஸ். ஸோ பெனின்சுலா தீபகற்ப நதிகள், மேற்கு பாயும் நதிகள், கிழக்கு பாயும் நதிகள் இதெல்லாம் வற்றும் நதி தான். சரிங்களா? அடுத்தது என்ன சார்? டிசாங்போ அப்படின்றது என்ன சார்? நம்ம முதல்லயே பார்த்தோம். டிசாங்போ அப்படின்றது பிரம்மபுத்திரா அப்படின்னா என்ன சார்? தூய்மையான பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்றது அது அர்த்தம். பிரம்மபுத்திரா திபெத்ல இருக்கும்போது அதுக்கு பேர் அது. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் பிரம்மபுத்திரா அப்படின்னு மாத்திடுறோம். சரிங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெஸ்ட் ஃப்ளோயிங்? ஸோ கிழக்கு, மேற்கே எந்தெந்த நதிகள்லாம் போகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நர்மதா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ நீங்க அந்த ரிவரு எங்க ஒரிஜினேட் எப்படி ஃப்ளோ ஆகுது இந்த மாதிரி விதவிதமான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ படிச்சு வையுங்க. ஸோ எது எதெல்லாம் வெஸ்ட் அப்படின்னா நர்மதா, தப்பத்தி, மாஹி, லூனி, சபர்மதி இதெல்லாம் வெஸ்ட். அதை தாண்டி இங்க குட்டி 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 குட்டியா நிறைய ரிவர்ஸ் இருக்கு. அதை கேட்கறது இல்ல. இந்த ரீஜன்ல இருக்கிற நதிகள் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இந்த ரீஜன்ல இந்த லூனி நதி கடல்ல போய் சேர்றது இல்ல. பாருங்க இங்க போய் அப்படியே இந்த குஜராத்ல இது அப்படியே ஒரு மாதிரி சதுப்பு நிலமா இருக்கும். அதுல போய் கலந்துருது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நதி இங்க வந்து இந்த பிக்கானார் வரைக்கும் வந்து அதுவும் காணா போயிடுது. அதை நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 மாநிலத்துக்கு அந்த நதிகள்ல முட்டிக்கு போய் இந்தியா காவேரியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவும், தமிழ்நாடும் முட்டிக்குது அப்படின்னா, அத பத்தி ஒரு கேள்வி. ஸோ அதே மாதிரி ரீசென்ட்டா அதுல இப்ப இது வந்து திருப்பி ஒரு இஷ்யூ வந்துச்சு. கர்மான்சா ரிவர் அப்படின்னு ஒரு ரிவரு. அதுல எந்த 2 மாநிலத்துக்கும் இல்லையே பிரச்சனை அப்படின்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ். பிரச்சனை அப்படின்னா சவுத்துல தான் நிறைய பிரச்சனை இருக்கும். யார் யாருக்கு சார்? ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஒடிசா, கேரளா. இங்க தான் நெறைய தண்ணி. ஏன்னா, இங்க தான் வந்து தண்ணி வந்து பெருநியல் வத்தாத நதி அப்படி இல்லாம வத்தக்கூடிய நதியா இருக்கிறதுனால நமக்கு தான் நெறைய அதுல தான் நெறைய கேள்வி கேட்பாங்க. ஒரு சில சமயத்துல இதுலயும் கேட்பாங்க. இது என்ன சொல்றாங்க? சைனீஸ் வாட்டர் பாம் டேம். பெரிய டேம் ஒண்ணு கட்டியிருக்காங்க பிரம்மபுத்திரால. நம்மகிட்ட ஆரம்பத்துல நம்ம இந்திய கவர்மெண்ட்லாம் கட்டுறீங்களான்னா ஒண்ணும் கட்டலனாங்க. அப்புறம் சேட்டலைட்லாம் தெளிவா தெரிஞ்ச உடனே அது மிகப்பெரிய டேம் ஒண்ணு பிரம்மபுத்திரால கட்டுறாங்க. அப்ப எந்த ரிவர்ல சார் கட்டுறாங்க அப்படின்னா, அது பிரம்மபுத்திரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. இன்னொன்னு, இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ரிவர்ஸ்ல கேட்கறாங்க. என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டோட்டல் லென்த் ஆஃப் காவேரி அப்போ மொத்த லென்த் எவ்வளவு? அப்ப 765ன்னு ஒரு புக்ல இருக்கு. 800 அப்படின்னு ஒரு புக்ல இருக்கு. அதுல தமிழ்நாடுக்குள்ள எவ்வளவு நீளம் பாயுது? அந்த தமிழ்நாட்டுக்குள்ள பாயறது எத்தன சதவீதம்? 56%. அப்போ ஒரு நதி வந்து தமிழ்நாடுக்குள்ள 77% இருக்கும். ஒரு நதி வந்து 52%. அப்ப அந்த மாதிரி எத்தன கிலோமீட்டர்? அப்ப பெண்கங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நிறைய நதிகள் வெளியில ஆந்திர பிரதேஷ்லேருந்தோ, இல்ல கர்நாடகாலேருந்தோ உள்ள வருது. அது எவ்வளவு நீளம் தமிழ்நாடுக்குள்ள பாயுது? எவ்வளவு சதவீதம் தமிழ்நாடுக்குள்ள பாயுது? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்க படிச்சு வச்சிருக்கணும். எல்லாமே ஸ்கூல் புக்ல அந்த ஃபேக்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா இந்த பாலாறு, பெண்ணையாறு, காவேரி இதுல தான் அவங்க தமிழ்நாடுக்குள்ள எவ்வளவு சதவீதம், எவ்வளவு நீளம் அப்படின்றத கேட்கறாங்க. இந்த 3 நதிய பத்தியும் நீங்க படிச்சு வச்சிருங்க. ஸோ அடுத்தது ஏதாவது ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு டன்னல் கட்டியிருப்பாங்க. இந்த ரிவர கிராஸ் பண்றதுக்கு. இல்ல மரக்கட்டையிலேயே கட்டியிருப்பாங்க. இல்ல அந்த பிரிட்ஜ் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிட்ஜா இருக்கும். இல்ல 2 ரிவரை இணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தா அத பத்தியும் நம்ம படிச்சு வச்சிருக்கணும். ஸோ கில்ஜிட் டனல் எங்க சார் இருக்கு அப்படின்னா, இண்டஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கில்ஜிட் டனல் எங்க இருக்கு? இண்டஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட் இல்ல பழைய ப்ராஜெக்ட் இது நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் அப்படி இந்திய தேசிய நதி பாதுகாப்பு திட்டம் பழைய ப்ராஜெக்ட். அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கும். அப்போ இதெல்லாமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அசோசியேட்ல ஜியோகிராஃபில ரிவர் சம்மந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, நமக்கு ரிவர் தான் ரொம்ப அப்பப்போ தூர்வாரணும், அப்பப்போ அத சுத்தமா வச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஃப்ளட் வரும், கரண்ட் உற்பத்தி பண்ணுவோம், டேம் கட்டுவோம், ஒரு 2 ஸ்டேட்டுக்கு முட்டிக்கிறோம். இந்த மாதிரி நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கொஸ்டின் நீங்க இப்பயே பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரகாண்ட்ல வெள்ளம் வந்துச்சு, அத பத்தி ஒரு கேள்வி. சரிங்களா? ஒரு இடத்துல வந்து 2 ஸ்டேட் முட்டிட்டு கோர்ட் கேஸ் பண்ணாங்க, அதுல ஒரு கேள்வி. ஒரு டன்னல் கட்டுனாங்க, அதுல ஒரு கேள்வி. இப்ப சவுத்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளம் பயங்கரமா வந்திருக்குது. வரலாறு காணாத வெள்ளம் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். ஸோ அத நீங்க படிச்சு வையுங்க.
அதுதான் நம்ம சொல்றோம். எப்படி வரும் அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியலனாலும் இதை நீங்க படிச்சு வச்சாகணும். சரிங்களா? அப்ப எந்த நதி வந்து காஷ்மீர் வேலியில ஃப்ளோ ஆகுது? காஷ்மீர்ல வேலியில ஃப்ளோ ஆகக்கூடிய நதி எதுனா ஜெல்லம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. எந்த நதி வந்து சலைன் ரிவர் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? உப்பு நதி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. உப்பு நதி வந்து எதுனா லூனி தான் உப்பு நதி. ஸோ லூனி நதி தான் போய் கடல்ல கலக்கல. லூனி நதி தான் வந்து உப்பு நதி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ கேஞ்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா இதுவும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ஸோ முன்னாடி பழைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. காவேரியா இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, சவுத் இந்தியாவுடைய கேஞ்சஸ் அப்படின்றது வந்து கோதாவரி தான். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். காவேரி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி வந்து நம்மளுடைய பழைய புக்ஸில் வந்து அதில் ஒரு இது இருந்துச்சு. இப்போ காவேரி என்ன ஏது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் யூனிட் 9ல் ஸோ யூனிட் 9ல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அதில் ரிவர்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா எது சார் அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அங்கே நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? எந்த நதி வந்து இந்தியாவில் ஒரிஜினேட் ஆகலை அதையும் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இண்டஸ் ஒரிஜினேட் ஆகலை, சத்லுஜ் ஒரிஜினேட் ஆகலை, சங்கோஷ் ஒரிஜினேட் ஆகலை, பிரம்மபுத்திரா ஒரிஜினேட் ஆகலை. அப்போ எதெல்லாம் இந்தியா வெளியில் ஒரிஜினேட் ஆகுது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எது சார் அப்படின்னா இல்லை சத்லுஜ். இப்போ பீஸ், சென்னப், ரவி அதெல்லாம் எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படிலாம் நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதில் எது சார் கரெக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய நீலக்கோடுகள் உள்ளன அப்படின்றத சொல்றாங்க. டெல்டா ஆஃப் கங்கை அப்படின்னா லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். சரிங்களா? டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஆமாங்க, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது கரெக்டா தப்பா அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க, நர்மதா ரிவருடைய கிளை நதி எது, துணை நதி எது? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நர்மதாவோடது, கோதாவரியோடது, அதோடைய வலது பக்கம் எது, இந்த இடது பக்கம் எது, எது நீளமானது, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நர்மதா ஆற்றின் வலது துணை ஆறு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஹிரன் அப்படின்றது தான் அதோடைய கரெக்டானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸு நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ காவேரி மிகப்பெரிய ரிவர் அப்படின்றதால அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ காவேரி அப்படின்னா என்ன அப்படின்னா, காவேரி எங்கே சார் உருவாகுது? கர்நாடகாவில் உருவாகுது. அதுலேயும் நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். எந்தெந்த நதியெல்லாம் கர்நாடகாவில் உருவாகுது, எந்தெந்த நதியெல்லாம் கர்நாடகாவில் உருவாகலை, எது இதெல்லாம் கேரளாவில் உருவாகுது, எது இதெல்லாம் ஆந்திராவில் உருவாகுது, ஆந்திராவில் உருவாகி எது இதெல்லாம் நமக்கு வருது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெருசாக ஆந்திராலாம் இல்லை, கர்நாடகா தான் மெயினானது. கேரளாவில் என்ன உருவாகுது, ஆந்திராவில் கர்நாடகாவில் என்ன உருவாகுது படிச்சு வைங்க. ஸோ தலக்காவேரி அப்படின்றது சொல்லக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸ் கொடகு டிஸ்ட்ரிக்டில் உருவாகுது. மொத்தமாக 805 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 416 மீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் பவுண்டரிஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 64 கிலோமீட்டர் 416 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 64 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்னென்ன தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் பார்டர், ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தான் நமக்கு பார்டர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸை மட்டும் படிச்சுங்க. சரிங்களா? அது எங்கே சார் தமிழ்நாட்டில் வருது, மேட்டூர் டேமு எங்கே கட்டியிருக்காங்க, இதுடைய துணை நதிகள் எது எதெல்லாம், இதுடைய கிளை நதிகள் எது எதெல்லாம், துணை நதிகள் எங்கே வந்து ஜாயின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸு ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக படிச்சு வைங்க. அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நொய்யல் எங்கே இருக்குது, அமராவதி எங்கே இருக்குது, அது எங்கே வந்து சேருது, எதுக்கு பேர் அகண்ட காவேரி அப்படின்றத சொல்கிறாங்க, எதுக்கு அப்புறமா, சரிங்களா? எது கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா, இது எங்கே போய் கலக்குது, இந்த மாதிரி நீங்கள் பல கேள்விகள் நமக்கு வரும். ஸோ நீங்கள் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபேக்சுவல் கண்டென்ட் தான். நான் இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தடாலஜிஸில் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிங்க. ஏன்னா ஃபேக்சுவல் கடகடன்னு படிச்சுட்டு போயிடலாம். அப்போது எங்கே இது 2 ஆறாக பிரியுது, ஸோ காவேரி எங்கே சார் 2ஆ பிரியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். திருப்பி சேருதா, நடுவில் ஏதாவது ஐலாண்டு தீவுகள் உற்பத்தி பண்ணுதா, எந்த இடத்துல கடலில் போய் சேருது, என்னென்ன டேம் கட்டியிருக்காங்க, எது எதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, எது வலது எது இடது துணையாறு, எது கிளையாறு, எதுக்கு அப்புறம் கிளையாறா போகுது, எங்கே டெல்டா ஃபார்ம் பண்ணுது, எங்கே டெல்டா ஃபார்ம் பண்ணல, எந்தெந்த நதியெல்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் ரிவர் சம்மந்தப்பட்டதில் வருது. டீட்டெயில்டாக படித்து வைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸையும் படித்து வைங்க. யூனிட் 9ல் அது வரும். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக படித்து வைங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேப்பை பேஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? மேப்ஸை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டினை ஈஸியா உங்களால என்ன சார் மேப்பு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். எது எது எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்குன்னும்போது, அங்க உங்களுக்கு இமேஜினேஷன்ல வரும். நெறைய வாட்டி மேப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா அது தெரியலன்னா கூட அது இமேஜினேஷன்ல உங்களுக்கு கொண்டு வரும். அதனால மேப்ப பேஸ் பண்ணி இத தாண்டி இதோடைய டேம்ஸ் எங்க இருக்கு? என்னென்ன டேம் கட்டியிருக்காங்க? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸ்டான்லி டேம், இல்ல மேட்டூர் டேம், சாத்தனூர் டேம் எதுல எந்த ரிவருக்கு இதே கட்டியிருக்கு. இப்ப நம்மளுடைய முக்கியமானது இந்த தாமிரபரணி. தாமிரபரணியில என்னெல்லாம் ரிவர்ஸ் இருக்கு? என்னெல்லாம் துணையாறு இருக்கு? ஏன் அத நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, வரலாறு காணாத ஒரு ஃப்ளட் வந்திருக்கு. இத பத்தியான கேள்வி கண்டிப்பா இதோடைய துணையாறு எது? கிளையாறு எது? இது எங்க உருவாகுது? எங்க போய் சேருது? பொதிகை மலையில எப்படி இது வருது? எங்கேருந்து வருது? பொதிகை மலை எங்க இருக்குது? தமிழ்நாடுல இருக்கா? கேரளால இருக்கா? எல்லாம் டீட்டெயில்டா இந்த தாமிரபரணிய பத்தி படிச்சு வைங்க. இதுலேருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு கொஸ்டின் வரப்போற எக்ஸாம்ஸ் 2, 3 எக்ஸாம்ஸ்க்கு எதிர்பார்க்கிறேன். இதுதான் ரிவர்ஸ பொறுத்தவரைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம்.